ஜெசிங்க வா. மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் நிம்மதியாவே தூங்குவேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரப்போறாருல, அதுக்குதான் இந்த ஐடியா. பாரு, உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வை, ரொம்ப டார்ச்சர் பண்றான், அப்புறம் நான் கொலை பண்ணிடுவேன். நீங்க எதை செஞ்சாலும் வீட்டுக்கு வெளியில செய்யுங்க. தடுப்பேன்னு பார்த்தா என்ன கொலைகாரனாவே மாத்திரியா? வந்துட்டானுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுமா நான்வெஜ் செய்வோன்னு நாக்க தொங்க போட்டு வந்துட்டானுங்க பாரு. போ எவன் பாரு. எதையுமே நீங்களும் செய்ய மாட்டீங்களா மாமா? இந்த சப்ப மேட்டர்லாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். போ, சும்மா தானே இருக்க. நான் சொன்னேன்ல, சர்ச் பாஸ்டர் வந்துட்டாரு பாருங்க. வந்தா வந்துட்டு போறாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் நினைக்கிறது சரின்னா நீங்க ஜெசி. நான் போன்ல பேசின ஜெசி நீங்க தானே? உங்ககிட்ட பேசின ஜெசி நானே தான். நீங்க தான் எங்களுடைய புது பாஸ்டரா? எஸ். நான் உள்ள வரலாமா? வாங்க பாஸ்டர். காலையிலேயே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல் இருக்கு. பாஸ்டர். ஜெசி, இப்ப மணி 11:30. ஓ, எஸ். நான் உள்ள வரலாமா? எஸ். Thank you. வாங்க பாஸ்டர். கணவன் மனைவி என்கிற நிலையில நாம் அறிய வேண்டிய சில அடிப்படை உண்மைகளை நான் உங்களுக்கு காண்பித்துக் வாங்க பாஸ்டர். In God's program, the whole family comes under. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனியுங்கள். இது உலகமெங்கிலும் அக்கா, மாமா, பாஸ்டர் வந்திருக்காரு பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். தோத்திரம் ஐயா. தோத்திரமா? குட், வெரி குட். நான் தான் புதுசா வந்திருக்கிற உங்க சர்ச் பாஸ்டர். இவரா? வெல்கம் பாஸ்டர். ஐ எம் ஆனந்த். இவங்கதான் எங்க அக்கா அனிதா. நல்லதுமா. உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்கு அதிர்ச்சி. ஒய். Sit down. Sit down, ma. Sit down. Please sit down. இந்த வீட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது குடும்ப தலைவர் யாரு? ஆஹா, டெஸ்ட் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாஸ்டர் இவருக்கு பைபிள் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் ஏதாவது உளறி வைக்க போறாரு. நான் என்ன தப்பா கேட்டேன்னு இப்படி முழிக்கிறீங்க? அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார சொல்றதுன்னு முழிக்கிறாங்க. எனக்கு தெரியும் பாஸ்டர். தெரியும்னா? வந்து இந்த வீட்டுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. நீங்களே பாருங்களேன். யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் ஆனந்த். ஆனா உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஜீசஸ் கிரைஸ்ட் பேரா இருக்கு. அந்த மாதிரி பேர் மாத்துறத கவர்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டாங்களே. கவர்மெண்ட்ல ஒத்துக்குனா என் பேரை மாத்திருவே நீ. பாஸ்டர், எங்க வீட்டுக்கு குடும்ப தலைவர் கிடையாது, குடும்ப தலைவிதான். ஏன்னா எங்க அக்கா சொல்றதுதான் எங்க மாமா கேட்பாரு. கேட்டாரு அவர்கிட்ட சொல்றது நம்ம கடமை இல்லையா மாமா? நீங்களா ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாக்க தானே போறீங்க? ஆமா, இந்த மாதிரி ஃபாஸ்டர்லாம் எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா? உங்களை எல்லாம் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன் ரொம்ப பெருமையா கூட இருக்கு. பை தி பை, இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டரோட பேர் என்ன? ஒருவேளை எனக்கு அவரை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். அது என்னத்த சொல்றது பாஸ்டர், அவரு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தாரா, அப்புறம் அப்புறம் வரவே இல்ல.
பாவம் அந்த பாஸ்டர் தாமஸ். ஏன் என்னாச்சு? என்னத்த சொல்றது, அவர் செத்தே போயிட்டாரு. அனிதா, நீதானா அவரை கூட்டு வந்து இதே இடத்துல உட்கார வச்ச? என்னங்க? இல்ல இல்ல ஓ. சொல்லு. அவர் இங்க வந்தாரா, இங்க வந்துட்டு அவர் வீட்டுக்கு போனாரா, அவர் வீட்டுல போய் படுத்தாரா, அப்புறம் நேரா பரலோகத்துக்கு போயிட்டாரு. கரெக்ட் தானமா? ஆமாங்க. இது இது எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா? நிச்சயமா பாஸ்டர், இதோ கொண்டு வரேன். ப்ளீஸ். ஏமா, அவரு வரும்போதும் டீ தானே கேட்டாரு? ஆமாங்க. அதே டம்ளர்ல எடுத்துட்டு வாமா. ஓகே மாமா. உங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. டீ சாப்பிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். இது நீங்க சொல்றது உண்மைதானா? அவர் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செத்துட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன் பாஸ்டர். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இன்னைக்கு சர்ச்ல காலையில ஆராதனை எல்லாம் இல்லையா? அனிதா, இன்னைக்கு சண்டே, சர்ச்சில் ஆராதனை காலையில 8:30 மணிக்கு. நல்லா கேளுங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை காலைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. நீங்க எல்லாம் சர்ச்சு கடைசியா எப்ப போயிருந்தீங்க? சூப்பர் கேள்வி பாஸ்டர். ஜெசி, இந்த கேள்வி உனக்கு தாமா? அது வந்து இப்பதான் பாஸ்டர் 1900 என்ன வருஷமா? ரொம்ப நாள் ஆச்சா, மறந்தே போச்சு. மறந்தே போச்சா? பரவாயில்ல. ஓகே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணி ஆராதனைக்கு நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரலாம். ஓகே? டீ சாப்பிடாமே கிளம்புறீங்க. பரவாயில்ல, வேண்டாம். நீங்க எல்லாரும் காலையில 8:30 மணி சர்ச் ஆராதனைக்கு வந்தாலே எனக்கு போதும். ஞாபகம் வச்சுப்பீங்க நம்புறேன். அது வந்து இது 8:30 மணிக்கு எப்படி எழுந்து வந்தா முயற்சி பண்றேன். என்னது மூச்சியா? அது வந்து நாங்க எல்லாருமே சர்ச்ல இருப்போம்னு சொல்ல வந்தாரு பாஸ்டர். இல்லையா ஆனந்த்? இல்லையே. எதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:30 மணிக்கு நானே உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட நானே எழுப்பிடுறேன். ஏன் பாஸ்டர், காலையில எல்லாருக்கும் போன் போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? நீங்க எப்ப சர்ச்சுக்கு போவீங்க? இது குரங்கு சாட தெரியல, இவங்க தம்பி தான். இவன் தம்பி பேர் ஜோஜோ. நம்ம பாஸ்டர் தான். தம்பி இப்ப பல்லு விளக்குது. புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தா பல்லு டேஸ்ட் வந்து தான் பேசுவான். நீங்க உடனே கிளம்பிட்டீங்க, அவன் முடிக்காமயே வந்துட்டான். படிக்கிறியா தம்பி? ஐயோ, நல்லா படிப்பானே. 3rd இயர். +2.